இப்போது நம்ம வீட்டில் திராட்சை செடி வளர்ப்பது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற கிரேப்ஸில் சீட்லெஸ் கிரேப்ஸ், சீடு உள்ள கிரேப்ஸ்னு இருக்கும். அதில் இருக்க சீட் கிரேப்ஸ்லேருந்து சீடை எடுத்து நான் ஜெனரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது அந்த சீடை எடுத்து ஒரு சின்ன டப்பாவில் போட்டு ஜெனரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை பெரிய பாட்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நமக்கு தேவையானது சாயில் கொஞ்சம், அப்புறம் சாம்பல் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இது பார்த்திங்கன்னா கோட் ஷெட், ஆட்டு புழுக்கை. இது செடி வளர நல்லா ஹெல்ப் பண்ணும். இதையும் போட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நடுவில் ஒரு ஹோல் மாதிரி பண்ணுறேன். இப்போது இந்த குட்டி செடி பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், இங்கே வேரெல்லாம் விட்டுருக்கு பாருங்கள். இப்போ இதை இதுக்குள்ளார வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா வேரெல்லாம் டேமேஜ் பண்ணாமல் அப்படியே வைங்க. மேலே சாயிலை போடுறோம். இதுக்கு நம்ம வாரத்துக்கு 2 நாள் கம்போஸ்ட் டீ, அப்புறம் மண்புழு உரம் இதெல்லாம் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது திராட்சை பழம் வந்ததுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.